ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சில விஷயத்த உங்களோட பகிர்ந்துருக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ. மனசை பாதித்த விஷயம் எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் வந்து ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தா, எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் முடிச்சு 13 வருஷம் ஆச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அதிகமாக போனதில்லை. நல்லா பேசுவோம், ஆனால் போனதில்லை. ஃபோனில் பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு நேரில் போகிறதில்ல. இடையில நான் போகிறப்ப எங்கள் அம்மாவை நம்ம கையை தொட்டு பார்த்தா எவ்வளோ அவங்க கையை பிடிச்சி நம்ம எப்படி விளையாண்டுருக்கோம், சந்தோஷமாக பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க இருக்கிற அந்த கைக்கும் இப்போ அவங்க கையை நான் 13 வருஷம் கழித்து நான் தொட்டு பார்க்குறேன். ஆனால் அவங்க கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக ஒரு பிஞ்சு குழந்தை, பிறந்த குழந்தையோட கையை தொட்டால் நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம பெற்றவங்க நம்ம அடிக்கடி போய் பார்க்கணும். நம்ம அவங்கக்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கணும். நான் ஃபோனில் கேட்டிருக்கேன். நான் நேரில் போய் அதிகமாக நான் இருந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. எனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறதுனால என் பிள்ளைகளை பார்க்குறேங்கிறத பட்சத்தில் என் தாய் தகப்பனை என்னால் சரியாக பார்க்க முடியல. அதே போல் யாரும் இருக்க வேண்டாம். நீங்களும் வந்து போய் பாருங்கள், சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அது அவங்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் பாதிச்சதுன்னு பார்த்தா, நான் 7th படிக்கும்போது ஒருத்தவங்க டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு எங்கள் அம்மா அவங்க இறந்ததுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க மஞ்சக்காமாலையில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததை பார்த்ததுலேருந்து என் மனசளவில் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி நான் யாரும் அதிகமாக இறந்தவங்க வீட்டுக்கு நான் போனதில்லை. அங்கே நின்றதும் அதிகமாக இல்லை. ரொம்ப நெருங்கினவங்கள தவிர அதிகபட்சம் நான் யாரோட இறப்புக்கும் நான் போனதில்லை. எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குளிப்பாட்டுற இடத்துல, அதாவது அவங்கள குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல நான் இருக்கும்போது அவங்கள நான் தொடும்போது பார்த்தா அப்படியே என் உடம்புலேயே வந்து கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. நான் அவங்கக்கிட்ட நல்லா பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க கையை நம்ம தொட்டதுக்கும் இறந்த பின்னாடி தொடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருந்தது. யாருமே வந்து இறந்துட்டா நம்ம போய் அவங்கள திரும்ப அழைச்சிட்டு வர முடியாது. அதனால் இருக்கும்போதே எல்லோரும் பெற்றவங்களையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி ரொம்ப நல்லா அன்பாக சந்தோஷமாக இருங்க. வேண்டா வெறுப்பாக இருக்கிறதும், அவங்கள வந்து பிடிக்கலன்னு ஏன் நம்ம சொல்லணும்? பிடிக்கலைன்னா நம்ம ஒதுங்கி நின்றுக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட பகையை அதிகமாக வளர்த்துக்க வேண்டாம். என் மனசில் பட்டது. உங்களுக்கும் வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.